அஸ்ஸலாமு அலைக்கும் கூறி உங்களை அன்புடன் வரவேற்பது உங்களின் ஆயிஷா அபாயா புர்கா கலெக்ஷன் கும்பகோணம். இன்று அனைத்து விதமான பெண்களுக்கு தேவையான எல்லா பொருட்களும் ஒரே இடத்தில் கிடைக்கும். ஆயிஷா அபாயா புர்கா கலெக்ஷன் அண்ட் லேடிஸ் கார்மெண்ட்ஸ், 21A நாகேஸ்வரன் வடக்கு வீதி, சத்யா எலக்ட்ரானிக்ஸ் அருகில், கும்பகோணம். بسم الله الرحمن الرحيم. وإذ قال لقمان لابنه وهو يعظه يا بني لا تشرك بالله لا تشرك بالله إن الشرك لظلم عظيم ووصينا الإنسان بوالديه حملته أمه وهنا على وهن وفصاله في عامين أن اشكر لي ولوالديك إلي المصير وإن جاهداك على أن تشرك بي ما ليس لك به علم فلا تطعهما. அல்லாஹ்வுடைய பேரருளால் இன்றைய தினம் வெகு நேரமாக இந்த மதர்சாவுடைய நிகழ்ச்சியிலே நம்முடைய குழந்தைகளுடைய மிகச் சிறப்பான பேச்சுக்கள், நாடகங்கள், குர்ஆன் ஹதீஸ் மனனங்கள், பல்வேறு செய்திகளை உள்வாங்கி குழந்தைகளுக்கு நாம் எதை போதிக்க வேண்டும், எப்படி போதிக்க வேண்டும், குழந்தைகள் எப்படி உருவாக்கப்பட வேண்டும், குழந்தைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்கும் இந்த கல்வியின் மூலமாக அவர்கள் மறுமையிலே பெறக்கூடிய வெற்றி என்ன, இது போன்ற சீரிய சிந்தனையால் தான் இது போன்ற நிகழ்ச்சிகள் மூலமாக அவர்கள் ஊக்கப்படுத்தப்படுகின்றார்கள். அந்த ஒரு அருமையான நிகழ்ச்சியில் மறுமை வெற்றிக்கு மார்க்க கல்வி அவசியம் என்ற தலைப்பில் எனக்கு பேசுவதற்கு இங்கு தலைப்பு கொடுக்கப்பட்டிருந்தாலும் அதற்கான நேரம் என்பது நீங்க ஏற்கனவே நிறைய பண்ணிட்டோம். இருந்தாலும் சில செய்திகளை நாம் சொல்லத்தான் வேண்டி இருக்கிறது என்ற அடிப்படையில், பொதுவாக இந்த உலகத்தில் கல்வி எல்லோரும் ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம்தான். கல்வியை பொறுத்த மட்டும் எல்லோரும் மணிக்கணக்கில் பேசுவாங்க. படிப்புன்னு சொல்லியாச்சுனாலே அது ஜாதி மத இன வேறுபாடின்றி கல்வியை பற்றி பேசுவதற்கென்று நிறைய டாபிக்கள் இருக்கு. ஆனால் நாம் எதை மையமாக பார்க்க வேண்டும்? கல்வின்னு சொன்னா நம் முன்னால ரெண்டு எண்ணம் இருக்கு. ஒன்று மறுமையை அடைவதற்கான ஒரு கல்வி, இன்னொன்று இந்த உலகத்தை அடைவதற்கான ஒரு கல்வி. இல்ல கல்வினா நல்லது கெட்டதுங்கிறது அது ரெண்டாவது விஷயம். ஆனாலும் நம் உலகத்தை அடையக்கூடிய கல்வியை வைத்து மறுமையை அடையவே முடியாது. மறுமையை அடையக்கூடிய கல்வியை வைத்து இந்த உலகத்தில் லாபம் பெறவும் முடியாது. இது ரெண்டையும் நீங்க பிரித்து பார்க்க வேண்டும். அது எப்படி நம்ம பார்க்கிறது? உதாரணத்திற்கு ஒரு மனிதன் ஒரு டிரைவிங் கற்றுக்கொள்கின்றான், அது கல்வி தானே. கார் ஓட்டுறாரு, பைக் ஓட்டுறாரு. இதை கொண்டு மறுமையில் என்ன பலன் அடைய முடியும்? ஒன்றும் கிடையாது. ஆனா உலகத்தில் சம்பாதிப்பதற்கு தேவை, அது அனுமதிக்கப்பட்டதும் கூட, தடை இல்லை. ஆனா மறுமைக்கானது அது கிடையாது. அப்ப மறுமைக்கான கல்வி என்ன? அதை நாம் குர்ஆனிலிருந்தும் நபிமொழிகளில் இருந்தும் தான் பார்க்க வேண்டும். மறுமைக்கான கல்வியின் ஆரம்பத்தை இந்த சமுதாயம் விளங்கிக் கொள்ளாததன் விளைவு, இந்த சமுதாயம் மறுமையில் வெற்றியடையக்கூடிய கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்காததன் விளைவு, இந்த சமுதாயம் மறுமையில் வெற்றி பெறக்கூடிய கல்வியை புறம் தள்ளியதன் விளைவு, இன்றைய சமுதாயத்திலே மறுமையில் நரகத்திற்கு இழுத்து செல்லக்கூடிய எல்லா முசீபத்துகளும் நுழைந்து விட்டது. உதாரணமாக சொல்வதாக இருந்தால், குறிப்பாக இந்த இடத்திலே சொல்வதாக இருந்தால், தர்காக்கும் இஸ்லாத்திற்கும் என்ன சம்பந்தம்? கிடையவே கிடையாது. எப்படி தர்கா வழிபாடு இஸ்லாத்திற்குள் வந்தது? கல்வி அறிவற்ற ஒரு சமுதாயமாக இஸ்லாமிய சமுதாயம் இருந்ததன் காரணமாகத்தான் இன்னைக்கு எதை அல்லாஹ் மிகப்பெரிய பாவமாக, மிகப்பெரிய தூரமாக, எதன் பக்கம் நெருங்க கூடாது என்று இஸ்லாம் பேசுகிறதோ, எதை செய்தால் மறுமையில் ஒரு மனிதனுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் நாசமாகிவிடும் என்று இஸ்லாம் பேசுகிறதோ, அந்த தர்கா வழிபாட்டை, சமாதி வழிபாட்டை இன்னைக்கு சர்வ சாதாரணமாக அதுதான் இஸ்லாம் என்ற பெயரிலே சமூகத்திலே அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. சொன்னா என்ன காரணம்?
சமூகத்தில் குர்ஆன் சொல்லக்கூடிய கல்வி இல்லை, நபிகளார் கற்றுக் கொடுத்த கல்வி இல்லை. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொன்னார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை எச்சரித்தார்கள், திருமறை குர்ஆன் ஷிர்க் குறித்து எதை போதிக்கிறது, இதையெல்லாம் இந்த இஸ்லாமிய சமுதாயம் முறையாக படித்திருந்தால், முறையாக விளங்கி இருந்தால், இன்னைக்கு இந்த அவல நிலை இந்த சமூகத்தில் குறிப்பாக இந்த ஊர்ல வந்திருக்காது. நான் பிற ஊர்களை பிறகு பேசுவோம். நம்ம ஊர்ல ஊரை சுத்தி 5 தர்காக்கள் இருக்கிறது. தர்காக்கள்ல போய் யார் வழிபடுறா? முஸ்லிம்கள் தான் வழிபடுறாங்க. தர்காக்கள்ல யார் விளக்கேத்துறா? இஸ்லாமியர்கள் தான் விளக்கேத்துறாங்க. தர்கால யார் கொடியேத்துறா? எல்லாம் தர்கால செய்யறாங்கல்ல. ஏன் செய்யறாங்க? தர்காக்களில் அடக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மனிதர்கள் அல்லாவை போல் கேட்கின்றார்கள் என்று நம்புவதால் செய்கின்றார்கள். அவர்கள் இஸ்லாத்தை புரியவில்லை, குர்ஆனை புரியவில்லை, இஸ்லாமிய கல்வியை முறையாக தேடவில்லை. இஸ்லாமிய கல்வியை முறையாக தேடாததன் விளைவு தனக்கு நன்மை என்று கருதி தீமையை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவங்களுக்கு தெரியல. அவங்க புரிந்திருந்தா, குர்ஆனை படிச்சிருந்தா, வசனங்கள் தெரிஞ்சிருந்தா, லா துஸ்மிஉ மௌத்தா, இறந்தவர்கள் ஒருபோதும் செவியேற்க மாட்டார்கள் என்ற செய்தி அவர்கள் உள்ளத்தில் ஆழமாக பதிய செய்யப்பட்டிருந்தால், அந்த கல்வி அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருந்தால், இன்னைக்கு இந்த சொர்க்கத்திற்காக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணிக்க வேண்டிய ஒரு சமுதாயம் நரகத்திற்கு செல்வதற்காக முயற்சி எடுக்குமா? அப்படி முயற்சி எடுத்து அதை செய்கிறது என்று சொன்னால், அவர்கள் இந்த இஸ்லாமிய கல்வியை, மார்க்க கல்வியை, மறுமை வெற்றிக்கான கல்வியை சரியாக பயிலவில்லை, சரியாக போதிக்கவில்லை, சரியாக கவனம் செலுத்தவில்லை. அதனால தான் நாம சொல்றோம், நம்ம பிள்ளைங்களுக்கு, குறிப்பாக நம்ம மதரசாவில் வந்து பாடம் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நாம் அழகான முறையில் கற்றுக் கொடுப்போம். எது? மார்க்கம் என்றால் என்ன, இணை வைத்தல் என்றால் என்ன, அல்லாஹ் எதற்கு மறுமையில வெற்றியை தருவான், இந்த உலக வாழ்வுக்கும் மறுமைக்குமான வித்தியாசம் என்ன, இதான கல்வி. கல்வினா என்ன? நல்லா புரிந்து கொள்ளுங்கள். கல்வி கற்காமல் ஒருபோதும் நீங்கள் வெற்றி அடையவே முடியாது. கல்வி என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் அவசியம். கல்வியினுடைய விஷயத்தில் எல்லோரும் ஒரு பார்வை இருக்கத்தான் செய்யும். இன்னும் நீங்க சொல்ல போன திருமறை குர்ஆனுடைய ஆரம்ப வசனம் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வஹி அறிவிச்சானா இல்லையா? வஹியாக, இறை செய்தியாக இந்த உலகத்திற்கு குர்ஆனுடைய முதலாக இறக்கப்பட்ட செய்தி என்ன? எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. நபிகள் நாயகம் ஹிரா குகையில் இருக்கிறாங்க, ஜிப்ரீல் வர்றாங்க, ஓதுன்னு சொல்றாங்க, ஓது தெரியாதுங்கிறாங்க, கட்டி அணைக்கிறாங்க, இப்ப ஓதுங்கிறாங்க. நபிகளா ஓதுறாங்களா இல்லையா? அது என்ன வசனம்? இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், படைத்த உம்மது இறைவனின் பெயரால் நீர் படிப்பீராக, நீர் ஓதுவீராக. இதைத்தான் அல்லாஹ் சொன்னா. முதலாக நபிகளாருக்கு வஹியாக இறக்கப்பட்ட செய்தி திருமறை குர்ஆனுடைய ஆரம்ப வசனம் இக்ரா, படி என்பது தானே. படிக்கத்தானே வேணும். ஆனா சமுதாயம் படிச்சது எதை படிச்சது தெரியுமா? எதை குர்ஆன் சொன்னதோ அதை விட்டு விட்டு எது தெரிய வேண்டாமோ அதையெல்லாம் படித்தது. தர்காக்களை பற்றி படித்தது, அவுலியாக்களை பற்றி படித்தது, இறந்தவரிட கையேந்துவதை பற்றி படித்தது. அதனுடைய விளைவாக நாம் வருத்தப்படக்கூடிய, கவலைப்படக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? நம்முடைய சமுதாயம், நம்முடைய சொந்தங்கள், நம்முடைய ஜமாத்தார்கள், நம்முடைய ஊரை சார்ந்தவர்கள் இந்த தவறான கல்வியின் மூலமாக, தவறான கல்வி போதிக்கப்பட்டதன் விளைவாக அவருடைய மறுமை வாழ்வை இழக்கக்கூடிய தர்காக்களிலே இன்னமும் முட்டிக்கொண்டு கிடக்கின்றார்களே. அவர்கள் இந்த உலகத்தில் மட்டும் இழிவை சந்திக்கவில்லை, மறுமையில் நாளைக்கு அல்லாஹ்விடம் இழிவை சந்திப்பார்களே என்ற அச்சத்தோடு தான் நாம் பேசுகின்றோம். மறுமை வாழ்விற்காக நீங்கள் மார்க்க கல்வியை சரியாக படியுங்கள். ஏன் கல்வி? நாம் தான் அமல புக்கு ரெடி பண்ணி சொல்கிறோம். குர்ஆன் சொல்றதை பாருங்க, குர்ஆன்ல தான் இருக்கிறது. ஷிர்க பத்தி அல்லாஹ் சொல்றான், தெளிவா சொல்றான். நபிகள் நாயகம் சொன்னது போக குர்ஆன்ல எவ்வளவு செய்தி இருக்கிறது. இந்த செய்தி இந்த மக்களுக்கு போகலையே, படிக்கலையே, படிப்பித்து கொடுக்கவில்லையே. ஆலிம்சாக்கள் அந்த விஷயத்தில் கவனமற்று, சில ஆலிம்சாக்கள் அதை சரி என்று காணதன் விளைவாக மறுமையினுடைய எல்லா வாழ்வும் நாசமாகி கைசேதப்பட்டவர்களாக மறுமையில் எழுப்பப்படுவார்களே. இந்த நிலைக்கு நாம் சென்று விடக் கூடாது என்பதற்காகத்தான் நம்முடைய சமுதாயமாகிய நாம் படிக்க வேண்டும், நம் பிள்ளைகளுக்கு படிப்பித்து கொடுக்க வேண்டும். நாம் படிச்ச மட்டும் போதாது, என் பிள்ளைக்கு நான் சொல்லணும்,
என்ன சொல்லணும்? திருமறை குர்ஆனுடைய வசனத்தை சொல்லணும். திருமறை குர்ஆனுடைய வசனங்களை அழகாக படிப்பித்து காமிக்க வேண்டும். இந்த கல்வியின் மூலமாக அவனுடைய மறுமை வாழ்வு செழிக்க வேண்டும் என்பதற்காக நான் அக்கறைப்பட வேண்டும். குர்ஆன்ல சிறுக்கை பற்றி எவ்வளவு அழகான வசனங்கள் இருக்கிறது. ஒரு வசனம் பாருங்க, திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் பேசுகிறார், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு ஐ யுஸ்ரக பிஹி. அல்லாஹ் இணை வைத்தலை ஒருபோதும் மன்னிக்கவே மாட்டான், அது அல்லாத மற்ற பாவங்களை தான் நாடினால் மன்னிப்பான். இணை வைத்தலுக்கு மன்னிப்பே கிடையாது, சிறுக்குக்கு மன்னிப்பே கிடையாது. அவுலியாக்களிடம் சேர்ந்து கை நீட்டி கேட்பதால் மறுமையிலே கை சேதப்படுவோம், நிரந்தரமான நரகத்தில் இருப்போம். அல்லாஹ் அந்த பாவத்தை மன்னிக்கவே மாட்டான் என்ற செய்தியே ஏன் இஸ்லாமிய சமுதாயம் படிக்கவில்லை? ஏன் இஸ்லாமிய சமுதாயம் புரியவில்லை? ஏன் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு எடுத்து சொல்லப்படவில்லை? இஸ்லாமிய சமுதாயத்தின் மீது ஏன் அக்கறை காட்டவில்லை? படினா என்னத்தை படிக்கிறது? டாக்டருக்கு படிக்கும், என்ஜினியருக்கு படிக்கும், கலெக்டருக்கு படிக்கும். இதெல்லாம் உலகத்திற்காக படிக்கிறோம். நீங்க டாக்டருக்கு படிக்கவில்லை என்பதனால மறுமையில கை சேதப்பட்டு விட மாட்டீர்கள். ஒரு மனிதர் கலெக்டர் ஆகல என்பதனால மறுமையில நரகத்துக்கு போயிட மாட்டான். அதெல்லாம் நீங்க உலகத்துல படிங்க, தப்பு இல்ல, அனுமதிக்கப்பட்ட எல்லா கல்வியும் தேவைதான். ஆனா மறுமைக்கு பயன் அளிக்குமா? அதான கேள்வி, அதான முன்னால இருக்கு. நாம எதுக்கு வந்திருக்கிறோம், எது கூடி இருக்கிறோம்? மறுமைக்கு என்ன பயன் அளிக்கும், எது பயன் அளிக்கும், எந்த கல்வி நம்மளை மறுமையில வெற்றியை நோக்கி தரும், அதை சிந்திங்க. அல்லாஹ் போய் சொல்ல முடியுமா, இறைவா நான் உலகத்துல டாக்டருக்கு படிச்சேன், நீட்ல முதல் மார்க் வந்தேன், எய்ம்ஸ் மருத்துவமனையில நான் பணியாற்றினேன், அல்லாஹ் சொர்க்கத்துக்கு போன்னு விட்டுருவான? அல்லாஹ் கேட்பா, நீ எய்ம்ஸ்ல ஒர்க் பண்ண சரி, நீட்ல முதலிடம் வந்த சரி, டாக்டராக இருந்த சரி, எனக்கு இணை வைக்க கூடாது என்ற பாடத்தை படிச்சாயா? நபி வழியை பின்பற்ற வேண்டும் என்ற பாடத்தை படிச்சாயா? இந்த தூதரை உனக்கு நான் முகமதை தூதராக அனுப்பி இருந்தேனே, அவருடைய வழியை நீ பின்பற்றினாயா? அந்த செய்திகளை நீ எடுத்து நடந்தாயா? 5 நேரம் தொழணும்னு படிச்சாயா? நோன்பு நோக்க வேண்டும் என்று படிச்சாயா? அதையெல்லாம் படித்து அதன்படி அமல் செய்தாயா? இதைத்தான் அல்லாஹ் கேட்பான். நாம என்ன நினைச்சுக்கோ, படிப்புன்னு சொன்னாலே, கல்வின்னு சொன்னாலே நம் கண்ணு முன்னால வந்து நிக்கிறது. நம் பிள்ளைங்களை அழகாக கான்வென்ட்டுக்கு அனுப்பணும், அழகாக காலேஜ், தப்பே இல்லை. பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வையுங்க, அதான் நாங்கள் சொல்றோம். பிள்ளைங்களுடைய படிப்பை நிப்பாட்டாதீங்க, அதைத்தான் நாங்கள் சொல்றோம். ஆனா 2 கல்வியையும் சரிசமமாக பார்க்காதீர்கள். உலக கல்விக்காக நாம் எடுக்கும் முயற்சியை விட மறுமையில் என் பிள்ளை வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக நான் எடுக்க வேண்டிய முயற்சி இருக்கிறது, அதற்காக என் கண்காணிப்பு இருக்கிறது, அதற்காக நான் அந்த பிள்ளையிடம் மெனக்கிட வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது. அந்த விஷயத்தில் நான் ஒருபோதும் குறை வைக்க கூடாது. அந்த கல்வி விஷயத்தில் அதிகமாக அக்கறை காட்ட வேண்டும். திருமறை குர்ஆன்ல அழகாக சொல்லுகிறது. லுக்மான் தன்னுடைய மகனுக்கு சொன்ன அறிவுரைகளை பற்றி திருமறை குர்ஆன் பேசுகிறது. அதுல தன்னுடைய மகனுக்கு அழகாக ஒரு அறிவுரையை சொல்லுகின்றார். இன்ன ஷிர்க லலுல்முன் அலீம், நீ அல்லாஹ்விற்கு ஒருபோதும் இணை வைத்து விடாதே. இணை வைத்தல் என்பது மகத்தான அநீதி என்று தன் பிள்ளைகளுக்கு வசியத் செய்தாரே, தன் பிள்ளைகளுக்கு பாடம் படித்து கொடுத்தாரே, தன் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தாரே. இதல்லவா முதல் கல்வி. இந்த கல்வி சமுதாயம் செய்கிறதா? இந்த கல்வியை நாம செய்யறோமோ? பெற்றோராக, தாயாக, தந்தையாக, சகோதரராக, இப்படி என் பிள்ளைக்கு நான் அழகாக திருமறை குர்ஆனிலிருந்து நீ அல்லாஹ்விற்கு எதையும் இணையாக்க கூடாது, அல்லாஹ்விற்கு இணையாக்குவது என்பது மகத்தான அநீதி என்ற செய்தியை திரும்ப திரும்ப என் பிள்ளையினுடைய உள்ளத்திலே ஆழமாக பதிய செய்திருந்தால், படிக்க வைத்திருந்தால், இந்த சமுதாயம் தர்காவுடைய நிலையில நின்றுக்குமா? போயிருக்காதுல்ல, விலகி இருக்கும்ல. இப்ப அப்படி இருக்கிறதுனால யாருக்கு கேடு, யாருக்கு பிரச்சனை? நன்றாக நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய விஷயத்தில் யார் இணை வைக்கின்றாரோ அல்லாஹ் ஒருபோதும் அதை மன்னிக்க மாட்டான். அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான், நரகத்தை நிரந்தரமாக்கி விட்டான். நான் கேட்கிறேன், நான் பெத்த பிள்ளை, பால் ஊட்டி, சீராட்டி, தாளாட்டி, ஆசையாக வளர்த்த பிள்ளை, அந்த பிள்ளைக்கு முறையான கல்வி படிக்கப்படவில்லை, மறுமையினுடைய வெற்றிக்கான கல்வி சொல்லிக் கொடுக்கப்படவில்லை, அதற்கு நான் எந்த முயற்சி செய்யவில்லை. நாளைக்கு மறுமையில் அவன் இணை வைத்த காரணத்தினால
நிரந்தரமான நரகத்தில் கொண்டு வீசி எரியப்படுவாரே, அப்பொழுது என் உள்ளம் பதைபதைக்காதா? என் பிள்ளைக்கு நான் இப்படிதான் செய்யணுமா? என் பிள்ளையின் மீது அக்கறை இருந்தால், கருணை இருந்தால், என்னுடைய பிள்ளையின் மீது எனக்கு பாசம் இருந்தால், நான் எதை முதலில் சொல்லிக் கொடுக்க வேண்டும்? அவனுக்கு இந்த உலகத்தை விட மறுமை, ஏனென்றால் மறுமை நிரந்தரமானது, இந்த உலக வாழ்வு அற்பமானது. இந்த உலகத்துல ஒரு மனிதனை பிடித்து கொண்டு ஜெயில போடுறான். எத்தனை வருஷம் போடுவான்? 30 வருஷம் போடுவானா? 40 வருஷம் போடுவானா? விடுதலை உண்டு இல்ல? தூக்கிலே போடுவானா? விடுதலை உண்டு இல்ல? ஆனா மறுமை அப்படியா? நரகத்தில் நிரந்தரமாக சென்ற ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் செய்த, உலகத்தில் செய்த, உலகத்தில் படிக்க தவறிய, உலகத்தில் அமல்படுத்த தவறிய அந்த நிலைகளை எல்லாம் எண்ணி எண்ணி வருந்தி அல்லாஹ்விடம் கூக்குரலிடும் போது அவனுக்கு மறுபளிக்கப்படுமே, அவனுக்கு பதில் சொல்லப்படுமே. இந்த உலகத்தில் உனக்கு வாய்ப்பளிக்கப்பட்டது, இந்த உலகத்தில் உனக்கு செய்தி சொல்லப்பட்டது, இந்த உலகத்தில் உனக்கு திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் மூலமாக அறிவுறுத்தப்பட்டது, இந்த உலகத்தில் உனக்கு தூதர் அனுப்பப்பட்டார், தூதர் செய்தியை முன்வைத்தார், அவ்வளவையும் காதில் வாங்கி இந்த மார்க்கத்தை புறக்கணித்தாய் அல்லவா? திருமறை குர்ஆனை புறக்கணித்தாய் அல்லவா? நபிமொழிகளை புறக்கணித்தாய் அல்லவா? நீ இந்த நரகத்தில் நிரந்தரமாக கிட, நரகத்தை விட்டு உனக்கு விடுதலை கிடையாது என்று சொல்லப்படுமே. அத்தகைய நிலைக்கு உங்கள் பிள்ளைகளை நீங்கள் ஆளாக்கி விடாதீர்கள் சகோதரர்களே. சாதாரண விஷயம் கிடையாது. நாம் இன்னைக்கு சாதாரணமாக எல்லாரையும் போற போக்கில் எடுத்துக்கொள்றோம். எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? மறுமைக்கான வெற்றி எதிரவோ அதை நோக்கி பயணிக்கக்கூடியவர் எவரோ அவர்தான் புத்திசாலி, அவர்தான் உண்மையிலேயே பாக்கியம் பெற்றவர். மறுமை வாழ்வு நிரந்தரமானது, சொர்க்கமும் சரி நரகமும் சரி நிரந்தரமானது. காலிதீன ஃபீஹா, அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். எதுல? சொர்க்கத்துக்கு போனால் நிரந்தரம் தான், நரகத்துக்கு போனால் நிரந்தரம் தான். நாம என்ன ஆசைப்படணும்? நான் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும், சொர்க்கத்தில் நிரந்தரமாக இருக்க வேண்டும். நான் மட்டும் இருந்தால் போதாது, என்னுடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும், என்னுடைய சந்ததிகள் இருக்க வேண்டும், என்னுடைய குடும்பத்தார்கள் இருக்க வேண்டும். அப்படி என்றால் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் உங்கள் சுற்று வட்டாரத்திற்கும் நீங்கள் மார்க்க கல்வியை கற்றுக் கொடுங்கள். வேற ஒண்ணு சொல்ல, குர்ஆனை சொல்லிக் கொடுங்க. குர்ஆன்ல தான் எல்லாம் இருக்கிறது. நபி வழியை ஏன் பின்பற்ற வேண்டும் என்று இருக்கிறது, அல்லாஹ்விற்கு ஏன் இணை கற்பிக்க கூடாது என்பது இருக்கிறது, இறந்தவர் ஒருபோது செவியேற்க மாட்டார் என்பது இருக்கிறது, அல்லாஹ்விற்கு இணை வைத்தால் நிரந்தரமாக நரகத்திற்கு செல்வார்கள் என்பது இருக்கிறது, நீங்கள் வெற்றியாளராக மரணித்தால் மறுமையில நிரந்தரமான சொர்க்கத்தில் இருப்பீர்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த குர்ஆனை படிக்கிறதுக்கு என்ன? குர்ஆனின் நோக்கி வாங்க, குர்ஆனின் மூலமாக மறுமை வெற்றியை தேடுங்க. குர்ஆனில் உள்ள செய்தியை அறிந்து அதன்படி வாழ்க்கைகளை அமல்களை அமைத்துக் கொள்ளுங்க. குர்ஆனை வாக்கி தானே கூப்பிடுறோம். கல்வி கல்வி என்று சொல்லி எந்த கல்விக்கெல்லாம் என்று முக்கியத்துவம் கொடுக்கிறோமே, அந்த கல்வி கற்ற என்னுடைய பிள்ளை பட்டம் பெற்று விட்டால் அகமகிழ்கின்றேன், முகமகிழ்கின்றேன், பெருமையாக பேசுகிறேன். அதெல்லாம் அந்த உலகத்துக்கு தான். என் பிள்ளை 10th பப்ளிக்ல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்துட்டான், பெருமையா பேசுறேன். உலகத்துக்கு மறுமைக்கு என்ன? உலகத்துல பெருமையா பேசலாம். பாத்தியா, ஸ்டேட் ஃபர்ஸ்ட் 1,00,000 பேர் எழுதின தேர்வுல என் புள்ள முதலிடம் சொல்லு. அதனால சொர்க்கமா? அதனால நரகத்தை பாதுகாப்ப சேக்காண்டி படிக்க கூடாதுன்னு சொல்லல. இஸ்லாத்தை சரியாக புரிந்து கொள்ளுங்கள், செய்திகளை சரியாக உள்வாழுங்கள். உங்கள் பிள்ளை இந்த உலகத்திலே கல்வியிலே முதல் மதிப்பு வாங்குவது குற்றம் அல்ல. முதல் மதிப்பெண் வாங்கட்டும், அதுக்கான முயற்சி செய்யுங்க, நல்ல படிக்க வைங்க, படிப்பை இடைநிறுத்தம் செய்யாதீங்க. நம்முடைய சமுதாயத்திற்கு கல்வி வேணும், உலக கல்வி வேணும். அதிகார மட்டத்தில் சமுதாய இளைஞர்கள் போய் இருக்கணும், டாக்டராக இருக்கணும், IPS ஆக இருக்கணும், IAS ஆக இருக்கணும், மறுப்பே கிடையாது. ஆனால் அவைகள் மட்டுமே வெற்றி என்று எண்ணாதீர்கள். அதனால ஜெயிச்சிட முடியாது. ஒரு மனுஷன் டாக்டர் ஆயிட்டான்னா இந்த உலகத்துல மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுப்பான, மருத்துவமனை கட்டி சொகுசாக வாழ்வான, கார் பங்களா வாங்குவான. உலகத்துல சரி, மறுமையில என்ன? கலெக்டரான உலகத்துல சரி, மறுமையில என்ன? அப்ப நாம எதை சிந்திக்கணும், எதை புரியணும்? தாய்மார்கள் எதில் பக்குவப்படணும்,
என் பிள்ளைக்கு உலக கல்வி தேவைதான். ஆனா ஒருவேளை உலக கல்வி கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை, மறுமையை அடையக்கூடிய கல்வியில் அவன் தோற்றுவிடக் கூடாது. நினைக்காம எனக்கு ஒண்ணு சொல்லிக் கொடுக்க தெரியாத மதரசாக்கு அனுப்புங்க. எவ்வளவு பிள்ளைங்க அழகாக படிச்சது, ஓதிச்சு, சிறுக்க பத்தி பேசிச்சு, பிதத்தை பத்தி பேசிச்சு. நான் கேட்கிறேன், இந்த பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க, இதுக்கு சின்ன வயசுலயே நம்ம சிறுக்குனா என்ன, பிதத்துனா என்ன, அனாச்சாரம்னா என்ன, வரதட்சணை என்ன சொல்லிக் கொடுக்கிறோம்ல. இது தெரியாத விளைவாகத்தானே இன்னைக்கு இந்த ஊர்ல ஒரு 80 வயது முதியவரை கூப்பிட்டு பிதத் என்றால் என்னன்னு கேளுங்க. பிதத் என்ற வார்த்தையே அவருக்கு தெரியாது. பிதத்னா என்னன்னே தெரிய, பிதத் என்ற பாவத்தை அவர் புரியாம நாளும் பொழுது கூட்டுத்துவ ஓதிக்கிட்டே இருக்கிறாரு. காரணம் என்ன? மறுமைக்கான கல்வி இல்ல. இந்த உலகத்தில் எதை பார்க்கின்றார்களோ, இந்த உலகத்தில் எதை பழகுகின்றார்களோ, இந்த உலகத்தில் கூட்டமாக எதை செய்கின்றார்களோ அவைகளைத்தான் மார்க்கம் என்று நம்புகிறார்களே ஒழிய அவர்கள் செய்வதெல்லாம் குர்ஆனோடு உரசி பார்த்து சரியா தவறா, இது மறுமையிலே பலனளிக்குமா, நரகத்திலே கொண்டு சேர்க்குமா என்ற சிந்தனைக்கு ஆட்படுவதில்லை. நபிகள் அழகாக சொன்னாங்களா இல்லையா? குல்லு பிதஅத்தில் லலாலா, ஒவ்வொரு பிதஅத்தும் வழிகேடு, ஒவ்வொரு வழிகேடும் உங்களை நரகத்தில் கொண்டு சேர்க்கும் என்று பெருமானார் சொன்ன வார்த்தை இருக்கு. இந்த ஹதீஸ ஏதாவது ஒரு தௌஹீத்வாதிகள் அல்லாத மக்கள்கிட்ட கேளுங்க, நமக்கு ஒரு சிந்தனை வரலாம். அவர்களை விட நாம கூடுதல் படிச்சுக்கோ. இல்ல, கூடுதல் படிச்சோமா குறைவாக படிச்சோமாங்கிறதெல்லாம் நோக்கம், படித்ததை சரியாக நடைமுறைப்படுத்துகிறோமா இல்லையா, அதான் உண்மை. குல்லு பிதஅத்தில் லலாலான நாங்க பிதஅத்து செய்யக்கூடாதுன்னா எதெல்லாம் பிதஅத்து? தொழுகையில் மதுஹபுகளை பின்பற்றுவது பிதஅத்து, தொழுகையில் கூட்டுத்துவா ஓதுவது பிதஅத்து, திருமண நிகழ்வுகளிலே செய்யக்கூடிய கூத்துகள் பிதஅத்து, இறந்த வீட்டிலே ஓதக்கூடிய திருக்குர்ஆன் வசனங்கள் பிதஅத்து. பிதஅத்துனா புதுமை. நாம சொல்றோம், நபிகளா சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? நான் எதை சொன்னேனோ அதை செய்யுங்க, நான் எவ்வாறு தொழுதேனோ அப்படி தொழுங்க, நான் என்ன அமல் செய்தேனோ அதுல எதையும் குறைக்காதீங்க, நான் என்ன அமல் செய்தேனோ அதை விட எதையும் கூட்டாதீங்க. நான் செய்வதை விட நீங்கள் கூட்டினாலோ குறைத்தாலோ புதுமையாக எதையும் புகுத்தினாலோ அனைத்தும் ரத்து செய்யப்படும். ரத்து செய்யப்படுவது மட்டுமல்ல, உங்களை நரகத்தில் கொண்டு சேர்க்கும் என்ற பாடத்தை நாம் இந்த சமுதாயத்திற்கு கற்றுக் கொடுக்காததன் விளைவு, அல்லது இந்த சமுதாயம் அந்த பாடத்தை படிக்காததன் விளைவு. படிக்கணும்ல, டாக்டர் படிச்சா சரி இதை படிச்சியா, என்ஜினியரிங் படிச்சா சரி இதை படிச்சியா, குல்லும் பிதஅத்தில் லலாலான செய்தியை படிச்சிருந்தா நீ பிதஅத்தின் பக்கம் போயிருக்க மாட்டே. பிதஅத்தின் பக்கம் போகாம இருந்திருந்தா நீ நரகத்தின் பக்கமும் போகாம இருப்பியே. மறுமைக்கான கல்வியை நீங்கள் தேடாததன் விளைவு நஷ்டத்தில் இருக்கின்றீர்கள். மார்க்கத்தில் யார் கை வைக்க கூடாதுல்ல, கை வைக்க முடியும்ல, முடியாது. அல்லாஹ் அதானே சொல்றான், தீனுல் ஹாலிஸ்ங்கற அல்லாஹ், மார்க்கம் அல்லாஹ்வுக்குரியது. இந்த மார்க்கம் தீன், அவன் தான் அதுக்கு ஓனர், அதிபதி. அவன் இறக்கிய மார்க்கத்தில் நாம எப்படி கூட்டலாம், நாம எப்படி குறைக்கலாம், நாம எப்படி மனோ இச்சைகளை பின்பற்றலாம், நாம எப்படி சரி தவறு என்று தீர்ப்பு வழங்கலாம், அதிகாரம் இல்லை. யாருக்கும் எந்த அதிகாரமும் கிடையாது. அல்லாஹ் அவனுடைய தூதர் மூலமாக ஒட்டுமொத்த உலகத்திற்கும் இதுதான் மார்க்கம் என்று முத்திரை வைத்து விட்டான். அதான் சொன்னாங்க, சொல்ல வேண்டிய செய்தி எல்லாம் சொல்லிட்டாங்க. இனி இந்த மார்க்கத்தில் கூட்டவோ குறைக்கவோ புதுசா சேர்க்கவோ யாருக்கு அதிகாரம் கிடையாது என்ற கல்வியை இந்த சமுதாயம் படிக்காததன் விளைவு இன்னைக்கு இவ்வளவு கூத்துகளும் நடக்கு. அவன் நாம புரியணும், இவங்கள்ட்ட இருந்து நாம படிக்கக்கூடிய பாடம் என்ன தெரியுமா? அவர்கள் எல்லாம் தெரியாததன் விளைவு, அல்லது குர்ஆனை படிக்காததன் விளைவு, நபி மொழிகளை பின்பற்றாததன் விளைவு, நபி மொழிகளை ஆய்வு செய்யாததன் விளைவு அவர்கள் பிதஅத்தில் போய் நிற்கின்றார்கள், ஷிர்கிலே போய் மூழ்குகின்றார்கள். இதோ என் கண்ணு முன்னாலே வீட்டிற்குள்ள தாய்மார்கள்ட்ட நான் கேட்பது ஒன்றே ஒன்றுதான், நீங்களும் உங்கள் குழந்தைகளை அது போன்ற ஒரு நிலைக்கு தள்ளக்கூடாது என்றால் நீங்கள் மறுமை வெற்றிக்கான மார்க்க கல்வியை சரியாக கற்றுக் கொடுப்பதற்கு முயற்சி செய்யுங்கள்.
இல்ல நம்ம பிள்ளைகளை அப்படிதான் தறிக்கிட்டு போகும். நம்ம நினைக்கலாம் இன்னைக்கு இல்லையே, இன்னைக்கெல்லாம் நாளைக்கு வரும். மனுஷன் மறதியால, சைத்தா சூழ்ச்சியால எப்பண்டா மனுஷனுடைய உள்ளத்துல அதை நுழைக்கலாம், தௌஹீதிலிருந்து வெளியேற்றலாம், மார்க்க கல்வி அகற்றலாம், குர்ஆனுக்கும் சமூகத்துக்குமான இடைவெளியை தூரமாக்கலாம். என்னைக்கு இந்த சமுதாயம் திருமறை குர்ஆனை படிப்பது தவறியதோ, புரிவதை தவறிய அன்னைக்கே எல்லா முசீபத்து வந்தாச்சு. மூல குர்ஆனை படிங்க. குர்ஆன் யார்கிட்ட இருந்து வந்தது? அல்லாஹ்ட்ட இருந்து வந்தது தானே. அந்த குர்ஆனே என்ன செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை புரிய வேண்டாமா, தெரிய வேண்டாமா, தமிழிலே படித்து பார்க்க வேண்டாமா? அதெல்லாம் முதல்ல செய்யணும். இரவு முழுவதும் ஓதுறான், ஓதுவது தப்பு கிடையாது, 1க்கு 10 நன்மை உண்டு அமல்கள் என்ற அடிப்படையில். ஆனா வெறுமன ஓதுவதற்காக மட்டுமா இல்ல அனுப்புன? வாழ்க்கையில அமல்களில் எல்லா விஷயங்களையும் நடைமுறைப்படுத்துவதற்காக இறைவன் இறக்கி இந்த திருமறை குர்ஆனை நீங்கள் படிக்க தவறும் பொழுது உங்கள் மத்தியிலே சைத்தான் எல்லா முசீபத்துகளையும் கொண்டு வந்து சேர்த்து விடுவான். சேர்த்துட்டான். சேர்க்க போய்த்தா இன்னைக்கு இவ்வளவு பெரிய செய்தி, இவ்வளவு பெரிய அனாச்சாரம், இவ்வளவு பெரிய அட்டூழியம், மார்க்கத்தின் பெயரால் நடக்கின்ற விதத்துகள். நாம் அல்லாஹ்ட்ட கேட்கணும், இறைவா கல்வி ஞானத்தை எனக்கு அதிகப்படுத்தியா அல்லாஹ். நபி அல்லாஹ் சொல்றான். இந்த பிள்ளைகள்ல அந்த பயான்ல சொன்னிச்சா இல்லையா ஒரு வசனத்தை? திருமறை குர்ஆன்ல இருக்கு. வக்குல் நபியே நீர் கேளு, அல்லாஹ்வோட சொல்லு, ரப்பி ஜித்னி இல்மா, இறைவா எனக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்து. அல்லாஹ்வுடைய கல்வி என்பது மார்க்க கல்விதான், நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. அல்லாஹ்விட நீங்க இறைவா எனக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்து என்று கேட்டாலே அவன் உங்களுக்கு நேர்வழியை தான் அதிகப்படுத்துவான், உங்களுக்கு இஸ்லாத்தை தான் அதிகப்படுத்துவான், உங்களுக்கு நபி வழியை தான் அதிகப்படுத்துவான். அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து இறங்கக்கூடிய இந்த கல்வி என்பது மறுமை வெற்றிக்கானது தானே. குர்ஆன்ல மருத்துவத்தை பத்தி இருக்கா? குர்ஆன்ல கட்டட கலையை பத்தி இருக்கா? தெரியாது, இருக்காது, தேவையில்லை. குர்ஆனுடைய ஞானம் என்பது, குர்ஆனுடைய கல்வி என்பது, குர்ஆனுடைய அறிவுரை என்பது, குர்ஆனுடைய வழிகாட்டுதல் என்பது மறுமைக்கானது, மறுமை வெற்றிக்கானது, நரகத்தில் இருந்து பாதுகாப்புக்கானது. இத படிங்க. படிக்க வேண்டியதை விட்டுட்டு எதெல்லாம படிக்கிறீங்களே? ஏதோ மக்களாம சமுதாயம் போய்கொண்டிருக்கிறது. நியாயமாக படிக்க வேண்டியது, உண்மையாக படிக்க வேண்டியது, படித்து செய்திகளை அறிய வேண்டியது, தெரிய வேண்டியது, நடைமுறைப்படுத்த வேண்டியது. குர்ஆன் சும்மையா அல்லாஹ் இருக்கிறா? திருமறை குர்ஆனை பற்றி அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்றா, யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, கத் ஜாஅத்துக்கும் மௌஇலத்தும் மிர் ரப்பிக்கும் வஸ்ஸிஃபாஉ லிமா ஃபி சுதூரி. இந்த வேதம் என்பது, திருமறை குர்ஆன் எப்படி அருளப்பட்டிருக்கிறது தெரியுமா? அல்லாஹ்விடமிருந்து உங்களுக்கு அறிவுரையாகவும் உங்க உள்ளத்தில் இருப்பதற்கு நோய் நிவாரணியாகவும். அது என்ன நோய் நிவாரணி? உள்ளத்துல செருக்கு குடிகொண்டிருக்குல்ல, தர்கா குடிகொண்டிருக்குல்ல, பிதஅத்து குடிகொண்டிருக்குல்ல, அந்த நோய் தொற்றிக் கொண்டிருக்கிறதுல. இப்ப தர்கா விட்டு, தர்கா வழிபாடை விட்டு, சந்தனம் பூசுவதை விட்டு, தர்கா கொடிக்கட்டை விட்டு, மௌலூதை விட்டு, பாத்திகாவை விட்டு, நபி வழியை புறக்கணிப்பதை விட்டு இந்த உள்ளத்தை நீங்க வெளியேற்றுவதாக இருந்தா அதுக்கு ஒரே திருமறை குர்ஆன் தான். குர்ஆனை படிச்சா சரியாயிரும். குர்ஆனை படிப்பதற்கு இந்த சமுதாயம் அது ஏதோ கெட்ட வார்த்தை மாதிரி நினைச்சுக்கிட்டு என்னென்ன புக்கெல்லாம் படிக்கிறான். நாம படி படின்னு சொல்றது வேற எதையும் இல்ல, குர்ஆனை படிக்கிறோம். குர்ஆனை படி. குர்ஆன் என்ன சொல்லி இருக்குதுன்னு தெரிஞ்சு படி, புரிஞ்சு படி, யாருக்கான செய்தி என்று அறிந்து படியுங்கள். அல்லாஹ் வாக்குறுதி இருக்கிறார், உன் உள்ளத்தில் நோய் இருக்கிறது, ஷிர்க் என்ற நோய் இருக்கிறது, தர்கா என்ற நோய் இருக்கிறது, பாத்திகா என்ற நோய் இருக்கிறது, அதற்கான தீர்வு திருமறை குர்ஆன் தான். நீ இதை படி, இது உனக்கான அறிவுரை என்று திருமறை குர்ஆன் பேசுகிறது. எப்படி குர்ஆன் முடியுதுன்னா, வஹுதவ் வர்ரஹ்மத்துல் லில் முஃமினீன், இது மூமின்களுக்கு ரஹ்மத்தாக, நேர்வழி பெற்றிருக்க அருளாக இறக்கப்பட்டுள்ளது. குர்ஆனின் பக்கம் வாங்க, குர்ஆனை கற்பதின் பக்கம் வாங்க,
குர்ஆனுடைய பொருள் அறிந்து நடைமுறைப்படுத்துவதின் பக்கம் வாங்க, குர்ஆனை தெரிவதின் பக்கம் வாங்க, குர்ஆனை படித்து அதிலிருந்து அமல் செய்வதன் பக்கம் வாங்க, குர்ஆனிலிருந்து கொள்கைகளை வகுக்கக்கூடியதன் பக்கம் வாங்க, அக்கீதாவை போதிக்கக்கூடிய குர்ஆனை பற்றி பிடிப்பதின் பக்கம் வாங்க. நபிகளாருக்கு அல்லாஹ் சொன்னானா இல்லையா ஆரம்பமாக இக்ர படி என்று எதை சொன்னான்? குர்ஆனைத்தானே. அந்த குர்ஆனின் பக்கம் இந்த சமுதாயம் வந்து விட்டால் மறுமை வெற்றி என்பதும் தானாக வந்துவிடும். அதற்காகத்தான் நாம் அழைப்பு கொடுக்கின்றோம். மறுமையில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் குர்ஆனை படியுங்கள், வேற ஒண்ணு கிடையாது. ஒரு பெரிய செய்தி, பெரிய அப்படி ஒண்ணு கிடையாது. மறுமை வெற்றிக்கு குர்ஆன் மட்டும்தான். குர்ஆனை படிச்சாச்சுன்னா நபி வழி உள்ள வந்துரும். குர்ஆன் தான் சொல்லுது நீங்க நபிகள் நாயகத்தை பின்பற்ற வேண்டும் என்று. அர்சல ரசூலுஹு பில் ஹுதாங்கிற நாமே இந்த தூதரை சத்தியத்தோடும் வேதத்தோடும் அனுப்பினோம்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப நபி வழியாக இருந்தாலும் சுன்னத்தாக இருந்தாலும் இணை வைத்தலாக இருந்தாலும் பிதஅத்தாக இருந்தாலும் அனாச்சாரங்களாக அவ்வளவுமான தீர்வு குர்ஆன்ல இருக்கு. வாங்க குர்ஆனை படிக்க வாங்க. குர்ஆனை படிச்சா சரியாயிரும். குர்ஆனை படிக்க 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 உங்களுக்கு ஞானம் பிறக்கும், கல்வி அறிவி அல்லாஹ் புகட்டுவான், அல்லாஹ் நேர்வழியின் பக்கம் அழைப்பான். அல்லாஹ் இன்னொரு இடத்துல அழகாக சொல்றான், யூத்தில் ஹிக்மா மையசா, நாம் நாடியோருக்கு ஞானத்தை வழங்குகிறோம். அல்லாஹ் நாடியவங்களுக்கு தான் ஞானம். நேர்வழி பெறக்கூடியது ஞானம். ஞானத்துக்கு தவறா அர்த்தம் கொடுப்பான். முனிவர் மாதிரி அப்படியே உட்கார்ந்து கண்ணை பத்திக்கிட்டு ஒண்ணும் கிடையாது. நேர்வழிதான் ஞானம், ஹிக்மா. யார் நேர்வழி பெற்றிருக்கின்றாரோ அவர்கள் ஞானம் பெற்றவர்கள். யார் மறுமைக்கான வெற்றியை தேடுகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ஞானத்தை எளிதாக்கி இருக்கின்றான். அது அல்லாஹ் நாடுனா தான் நடக்குங்கிறான், மையசாங்கிறான். நான் நாடியோருக்கு ஞானத்தை மையூத்தில் ஹிக்மா ஃபக்கது ஊத்தி ஹைருன் ஹசீருங்க அல்லாஹ். யார் ஞானம் பெற்றார்களோ அவர் அதிகமான நன்மையை பெற்றார்கள். அத்தகைய ஞானத்தை நீங்கள் பெற வேண்டும் என்றால் குர்ஆனை படியுங்கள். மறுமை வெற்றிக்கான கல்வியை தேடுங்கள். மறுமை வெற்றிக்கு பலன் தரக்கூடிய கல்வி மட்டும்தான் நமக்கு சொர்க்கத்தில் கொண்டு சேர்க்கும். சொர்க்கம் என்பது எளிதானது கிடையாது, நிரந்தரமானது, உலகம்ல அற்பமானது. சொர்க்கத்தினுடைய வாழ்வு, சொர்க்கத்தினுடைய அழகு, சொர்க்கத்தை அழகாக சொல்லுகிறான். தஜ்ரீமின் தகுதிகள் அன்ஹாரு ஹாலிதீன ஃபீஹா, அதன் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும், அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். யாரு? வெற்றி பெற்றவர்கள், ஞானம் பெற்றவர்கள், ஹிக்மாவை பெற்றவர்கள், அல்லாஹ்வுடைய நாட்டத்தால் பெற்றவர்கள். அல்லாஹ் நாட வேண்டும் என்றால் நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும், சமுதாயம் முயற்சி செய்ய வேண்டும், இங்க உள்ள ஒவ்வொரு மக்களும் முயற்சி செய்ய வேண்டும். தர்காக்கு போகக்கூடியவர்களும் சுன்னத் ஜமாத்துக்கு போகக்கூடியவர்கள் தௌஹீத் எல்லாரும் குர்ஆனை படியுங்க, அல்லாஹ்ட்ட கேளுங்க, கையேந்துங்க. மறுமைக்காக மனம் ஓந்து இறைவா மறுமையில் வெற்றி பெறுவதற்கு எனக்கு எது சரியானதோ அதை எனக்கு நாடு என்று அல்லாஹ்ட்ட இறைஞ்சி கேளுங்க. அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழியை தருவான். நேர்வழி பெற வேண்டும். நாம் நேர்வழி பெறுவது மட்டுமல்ல, பிள்ளைகளுக்கும் நேர்வழி கிடைக்க வேண்டும். மறுமையில் வெற்றியடைய வேண்டும் என்றால் மார்க்க கல்வி அவசியம். மார்க்க கல்வியின் அவசியம் திருமறை குர்ஆன் போதிக்கக்கூடிய செய்தி. நபிகளாருக்கு அல்லாஹ் முதலாவது சொன்னதாக நீ படி என்பதுதான். அல்லாஹ் படி என்று சொன்னது எதை பற்றியும் அல்ல, குர்ஆனை பற்றி. அந்த குர்ஆனை நபிகளாருக்கு அல்லாஹ் படிக்க சொன்னான், நாமும் படிக்க வேண்டும். குர்ஆனை படித்து மறுமை வெற்றி பெற வேண்டும் என்ற செய்தியை முத்தாய்ப்பாக கூறிய உரை நிறைவு செய்கின்றேன்.